ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் நான் வீடியோ போடாமல் இருந்தேன். ஸோ அந்த டைமில் எடுத்த வீடியோ தான் இது பிரகலோட 4வது மொட்டை வீடியோ. ஆக்சுவலாக இது 2025 ஜூனில் எடுத்த வீடியோ. ஸோ நான் இப்போ தான் அதை போஸ்ட் பண்ணுறேன். இடையில கொஞ்ச நாள் யூடியூப் வீடியோ போடாமல் இருந்தேன் இல்லையா, அதனால தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படியோ வச்சிருப்பாடு பிரகுலுக்கு 4வது மொட்டை வேளாங்கண்ணியில் தான் போட்டோம். ஆக்சுவலாக அவனுக்கு 5 மொட்டை அடிக்க வேண்டியது, இன்னும் 1 மொட்டை தான் பேலன்ஸ் இருக்குது. 4 மொட்டை போட்டாச்சு. நாங்கள் ட்ரெயினில் தான் போனோம். நாங்கள் போன ட்ரெயின் நீடாமங்கலம், அதாவது தஞ்சாவூரில் இருக்குது அந்த ஊர். அங்கே இறங்கி அங்கேருந்து லோக்கல் ட்ரெயினில் நாகப்பட்டினம் போகணும். நாகப்பட்டினம்லேருந்து ஆட்டோவில் போனோம் வேளாங்கண்ணிக்கு. நீடாமங்கலம் ஸ்டேஷனில் இறங்கி ஒரு 1 hour கிட்டே வெயிட் பண்ணிகிட்ருப்போம். 1 hourக்கு அப்புறம் தான் லோக்கல் ட்ரெயின் வரும்னு சொன்னாங்க. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அந்த ஸ்டேஷன் ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த பக்கம் ட்ரெயின், அந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் இருந்தது. அங்கே ஒரு மரத்துக்கடியில் ஒரு பிள்ளையாரும் இருந்தார். பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் காலங்காத்தாலே போனனால கொஞ்சம் பிளிஸ்ஸாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. ஸோ லோக்கல் ட்ரெயினும் வந்துருச்சு, அது ஏறிட்டோம். இங்கேருந்து நாகப்பட்டினம் போகிறக்கு ஒரு 1 hour ஆகும்னு சொன்னாங்க. நாகப்பட்டினம் ஸ்டேஷனில் இறங்கி ஆட்டோவில் வந்துட்டோம் வேளாங்கண்ணிக்கு. இப்போது சரி ஃப்ரெஷ் ஆகணுமே அப்படின்ட்டு ரூம் தான் பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். பட் கொஞ்சம் அவசரப்பட்டதால் ரூம் பெருசாக நீட்டாகவும் இல்லை, சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஏதோ ஓகேவாக இருந்தது. பேக்கெல்லாம் ரூமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பிரகலுக்கு மொட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்தோம். வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்திருக்கோம். ரூம் ஒன்று புக் பண்ணி இப்போது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஒட்டுக்கா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் கிளம்பிட வேண்டியதா. பாட்டி இருக்க பாரு. அழக்கூடாது.
விக்னேஷ் ஃபஸ்ட்டே சொன்னாங்க, திருச்செந்தூர் மாதிரியெல்லாம் இது ஆழமாக இருக்காது, நீ எவ்வளோ தூரம் ஓரளவுக்கு தூரம் போனினாலும் இங்கே ஆழமே இருக்காது, ஸோ நீ பாட்டுக்கு கேஷுவலாக நின்று விளையாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நம்பி போனேன். அதே மாதிரி தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படியே நாங்கள் எல்லோரும் ரூம் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து ஒவ்வொரு சாமியாக கும்பிட போனோம். பட் நாங்கள் பண்ண பெரிய தப்பு பிளான் பண்ணாமல் வந்தது தான். ஏன்னா பிளான் பண்ணிவிட்டு வந்திருந்தோம்னா ஒரு ஈவினிங் வர மாதிரி இருந்து நைட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் போகிற மாதிரி பண்ணியிருக்கலாம். பட்டு நாங்கள் காலையில் வந்துட்டு மதியானம் மொட்டை வயலில் எல்லாத்தையும் சுற்றுற மாதிரி ஆகிடுச்சு. பிரகலோடு சேர்ந்து எல்லாருமே டயர்ட் ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஈவினிங் வந்துட்டு சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கிற மாதிரி வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வெயிலில் எல்லாமே சுற்றிட்டோம். பட்டு நம்ம இயேசுநாதர் சிலையை மட்டும்தான் பார்க்க முடியல, அதுவே ஒரு டிசப்பாயிண்டட். ஸோ இதுக்கு மேலே வீடியோ எடுக்கலை. என்னாச்சுன்னா நாங்கள் நைட்டு போக வேண்டிய ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். அதாவது எங்களுக்கு நைட்டு ட்ரெயின் திருவாரூரில், அங்கே ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். எதனாலன்னா நாங்கள் போன நாள் ஜூன் 9, அன்னைக்கு சிஎம் வந்துட்டு திருவாரூர் வந்திருந்தார். ஸோ என்னாச்சுன்னா என்ஹெச்சில் வண்டி எதுவும் விடாமல் ஊருக்குள்ளே பூந்து போக வச்சுட்டாங்க. சரியான டிராஃபிக். நாங்கள் போன பஸ்ஸே அரை மணி நேரத்தில் போக வேண்டிய பஸ்ஸே 3 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. அதனால் ட்ரெயினும் போச்சு. பிரகுல் பசிக்கு ஒரு பக்கம் அழுகிறான். எங்களாலேயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியோ முடிவு பண்ணிட்டோம், நீ ட்ரெயினில் போக முடியாது, மிஸ் பண்ணிவிடுவோம், சரி எப்படியாவது பஸ் பிடிச்சாது போய்க்கலாம், இந்த பஸ்ஸு போகிறப்போ போட்டோம் நம்ம டக்குன்னு ஏறிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இதுக்கிடையில் இறங்கிட்டோம், எங்கள் திருவாரூர்கிட்ட இறங்கிட்டோம். அங்கே இருந்த ஒரு ஆட்டோ பிடிச்சி அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க இப்போ நீங்கள் இங்கேருந்து இறங்கிட்டீங்க, நீங்கள் இங்கேருந்து நீ ஸ்டேஷன் போனனாலும் டவுட்டு தான் போகிறது, ஆனால் எங்களால் முடிஞ்ச முயற்சி செய்கிறோம், நீங்கள் ஏறுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம எப்படி ஏற முடியும்? முயற்சி தான் பண்ணுறேன்றாங்க, நமக்கு காசும் போகும், அது மட்டும் இல்லாமல் போயும் வேஸ்ட்டு தான். இப்போ அவங்க கன்ஃபார்மாக சொன்னாங்கன்னா சரின்ட்டு ஏறலாம், முடியாதுன்ட்டாங்க, 8:30க்குள்ளே போக முடியாது, டவுட்டு தான் அப்படின்னு சொன்னனால சரி அப்படின்னு இறங்கி, சரி நம்ம இனி ட்ரெயினில் போக முடியாதுன்னு ஆயிடுச்சு. நம்ம இடையில இறங்கிட்டோம். இறங்கி பிரகுலுக்கு வேறு ரொம்ப பசி, அதனால் அம்மா போய் இட்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த பசியில் அவன் நல்லா சாப்பிட்டுட்டான். சரியான பசி போல் அவனுக்கு, அழுது டயர்டும் வேறு. அவனுக்கு எப்படியோ ஊட்டி விட்டுட்டு நம்ம அப்புறம் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அங்கேருந்து ஒரு வேன் நல்லபடியாக வந்துச்சு. அந்த வேன்காரங்க எங்களை திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் விட்டுருங்கன்னு சொன்னோமோ அவங்களும் அப்படியே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இப்போ திருவாரூர் இறங்கிட்டோம். திருவாரூர்லேருந்து இனி தஞ்சாவூர் போகணும். ஏன்னா நமக்கு ட்ரெயின் இல்லை இனி. ஸோ நம்ம அப்படி தான் போகணும். தஞ்சாவூர்லேருந்து தான் பஸ் இருக்குன்னு நம்ம தஞ்சாவூர் போனோம். ஸோ திருவாரூர்லேருந்து அந்த பஸ்ஸை நான் இழுத்த இழுவை இருக்கே, அது அதுக்கு மேலே, அதுவும் ஊருக்குள்ளே போய் செம்மையான இதாகி போச்சு. எப்படியோ தஞ்சாவூர் கொண்டே இறக்குனா அந்த பஸ்லேருந்து இறங்கினவங்க எல்லாம் திட்டிட்டு தான் போகிறாங்க, என்னடா பஸ் ஓட்டுற அப்படின்னு திட்டிட்டு தான் போகிறாங்க. ஸோ இப்போது தஞ்சாவூர் இறங்கிட்டோமா, இனி அடுத்து என்ன, தஞ்சாவூர்லேருந்து திருப்பூர் பஸ் பார்த்திங்கன்னா பூரா ஏசி பஸ்ஸு. ஏசி பஸ்ஸெலாம் நமக்கு ஆகாது, நமக்கு காரும் ஆகாது, ஏசி ஆகாது, எதுவும் ஆகாது. எங்கள் அத்தைன்னா அதில் ஏறலாம் அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கு ஆகாதுன்னு சொன்னோடனே சரி எல்லோரும் நார்மல் வண்டியிலே போகலான்னு அதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இதுக்கடையில் போய் சாப்பிட்டுட்டும் வந்துட்டோம். எவ்வளோ நேரம் தான் பசி தாங்கிறது, மிட் நைட் ஆகிடுச்சு. எல்லோரும் போய் சாப்பிட்டுட்டு பஸ் ஏற வந்துட்டோம். எப்படியும் திருப்பூர் பஸ் ஏறிட்டோம். காலையில் ஒரு 5 மணி இருக்கும், 4:30 5 மணி இருக்கும் திருப்பூர் வரும்போது. திருப்பூர் வந்ததுக்கப்புறம் ஆளை விட்றா சாமி அப்படின்ட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போய் வந்து தூங்கியாச்சு. அந்த நாள் இதோட முடிஞ்சுது. இதோட மொட்டை வீடியோவும் முடிஞ்சுது. பட் அன்றைக்கெலாம் ரொம்ப பாடுபட்டு வந்தோம். அதை இப்போ நினச்சா கூட ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ கஷ்டப்பட்டு தான் வந்தோம். போகையில் எவ்வளோ ஜாலியாக போனோமோ அந்த அளவுக்கு வரும்போது வச்சு செஞ்சுட்டாங்க, அது மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இன்னொரு லாகில் பார்க்கலாம்.